ஒரு கோமாளி திருடனுக்கு கீழே ஒரு தங்க மோதிரம் கிடைக்குது. அவனும் அந்த மோதிரத்தை அடகு கடையில கொடுக்கும் பொழுது, இது தங்கம் இல்லப்பா, இது வெறும் கவரிங்னு சொல்லிடுறாங்க. அந்த திருடனும் சோகமா வெளியே வர்றப்ப ஒரு சின்ன பொண்ணு கீழே எதையோ தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பாப்பா தேடுற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணும், இல்லனா என்னோட மோதிரத்தை காணோம், அதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த மோதிரம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. அந்த திருடனும் அவன்கிட்ட இருந்த மோதிரத்தை காட்டி, இந்த மோதிரமா பாரு பாப்பா அப்படின்னு கேக்குறான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த பொண்ணு சந்தோஷத்துல, ஆமாலே, இந்த மோதிரத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன், ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டிருந்த தங்க வளையலை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குது. இத பார்த்த அந்த கோமாளி திருடனும் சிரிக்கிறான். ஏன் பாப்பா, கேவலம் ஒரு கவரிங் மோதிரத்துக்காக தங்க வளையலையே கலட்டி கொடுக்குற? இந்த தங்க வளையலை விட கேவலம் அந்த கவரிங் மோதிரம் என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல அவருடைய 2 கையையும் இழந்துட்டாரு. அவர் 2 கையை இழந்திருந்தாலும் எனக்காக உழைச்சு முதல்ல வாங்கி கொடுத்த மோதிரம் அது. உங்களுக்கு வேணா இந்த தங்க வளையல் பெருசா தெரியலாம், ஆனா எனக்கு இந்த கவரிங் மோதிரம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட அந்த திருடனும் சோகமா தலைய குனிஞ்சு நிக்கிறான்.